ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் டேர்ம் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு இப்போ வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்க, ஸோ வந்துட்டு ரொம்ப திமிரா இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு உண்மையான மீனிங் ஆட்டிடியூட் வந்துட்டு இது கிடையாது. ஸோ என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டிடியூட் அப்படின்றது ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஒரு சுச்சுவேஷன் மேலேயோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு தாட் வச்சுப்போம் இல்லையா. ஸோ இவங்க வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த பர்சன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு மைண்ட்ல தாட் வச்சிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா உண்மையிலே ஆட்டிடியூட் அப்படின்றது. இப்போ ஒருத்தவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். ஸோ அது அது ஒரு டைப் ஆஃப் ஆட்டிடியூட். ஒருத்தவங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட நான் வந்துட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட். ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்டிடியூட மீனிங். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றோம், எப்படி வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம பிஹேவ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஆட்டிடியூட் அப்படி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா, நம்ம கத்துக்கிற விஷயங்கள் மூலயமா அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா. ஸோ இது மொத்தம் வந்துட்டு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், பிஹேவியர். அதாவது காக்னிட்டிவ் அப்படின்றது பிலீஃப், தாட்ஸ் அந்த மாதிரி. அஃபெக்டிவ் அப்படின்றது நம்மளுக்குள்ள ஃபீலிங்ஸ். பிஹேவியர் வந்துட்டு ஆக்ஷன்ஸ். இது 3 கலந்து தான் வந்துட்டு ஆட்டிடியூட் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டவுன்ஃபாலாக இருக்கும்போது அதுலேருந்து வந்துட்டு கோப் பண்ணி வரதுக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்புறம் வந்துட்டு நம்ம யாரு கூடயுமே அவ்வளோவா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வச்சிருக்க முடியாது. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாருனாலுமே. ஸோ இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ த்ரூ அவர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா. ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி, நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்ம வந்துட்டு மற்றவங்க கூட பேசுகிற அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதான் என்னன்னா ஆட்டிடியூட். ஸோ நெக்ஸ்ட் இப்படி வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.